ருத்ராஜ் கெய்க்வாட் கடுமையான போட்டிக்கு பிறகு இந்திய அணியில இடம் பிடிச்சிருந்தாலும் 11ல விளையாடுறது ரொம்ப கஷ்டம். ரோஹித் சர்மா 2027 வேர்ல்டு கப் வரைக்கும் விளையாடுவார்னா அவர்கிட்ட இருந்து கம்பீர் ஏன் அந்த கேப்டன் பதவியை பறிக்கணும்? கம்பீர் டெஸ்ட் போட்டிகள்ல பயன்படுத்தின மாதிரி ஓடிஐ போட்டிகள்ல அதிகமான ஆல்ரவுண்டர்களை பயன்படுத்துவாரா? அப்புறம் எதுக்கு திலக் வர்மாவை எடுத்தாரு? இத பத்தி தான் முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான முதல் ஓடிஐ போட்டியில ரோஹித் சர்மாவோட யார் களமிறங்க போறாங்கன்ற கேள்வி மட்டும்தான் $1 மில்லியன் கேள்வியாவே இருக்குது. இந்தியாவினுடைய கேப்டன் சுப்மன் கில் காயம் காரணமா இந்த ஓடிஐ தொடரில் இருந்தே விலகி இருக்கிறதுனால இந்த இடத்துல ஜெய்ஸ்வாலையும் ருத்ராஜ் கெய்க்வாடையும் எடுத்திருக்கிறாங்க. ஆகையினாலதான் யார் அவரோட இறங்க போறாங்கன்ற கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது. கம்பீர் ஆல்ரெடி டெஸ்ட் போட்டிகளை ஒரு தவற பண்ணி இருக்கிறாரு. எக்ஸ்பீரியன்ஸா இருக்கக்கூடிய அபிமன்யு ஈஸ்வரன், சர்ஃப்ராஸ் கான் இவங்க 2 பேரும் எடுக்காம எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத த்ருவ் ஜுரல், அதுக்கப்புறமா சாய் சுதர்சன் இவங்க 2 பேரும் எடுத்ததுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா இவங்க 2 பேரும் உள்ளூர் போட்டிகளை 20 போட்டிக்கு மேல லிஸ்டே போட்டியில விளையாடல. அப்படி இருக்கும் பொழுது இவங்க ஒரு விக்கெட் விழுந்தா எப்படி அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணணும், ரன்களை எப்படி குவிக்கணும்ன்ற ஒரு முறை தெரியாம அந்த இடத்துல விக்கெட் விழுந்து கொண்டே இருந்தது. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் போட்டியில 93 ரன்னுக்கெல்லாம் சுருண்டு போயிட்டாங்க. இரண்டாவது டெஸ்ட் போட்டியில 549 அடிக்கணும், 140க்கு ஆல் அவுட் ஆகி 408 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இப்போ கம்பீர் ஜெய்ஸ்வால் ருத்ராஜ் விஷயத்துல என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஆனா ஜெய்ஸ்வால் இது வரைக்கும் ஒரே ஒரு ஓடிஐ போட்டி தான் இன்டர்நேஷனல் லெவல்ல விளையாடி இருக்கிறாரு. அதுல 15 ரன் மட்டும் அடிச்சிருக்காரு. ஐபிஎல் போட்டிகளிலும் டெஸ்ட் போட்டிகளிலும் தான் ஒரு ஜாம்பவான் நிரூபிச்சிட்டாரு. அதே ஓடிஐல நிரூபிக்கணும்ல. ஆனா இந்த இடத்துல கம்பீருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்னா, களத்துல ஒரு ஜோடி விளையாடுறாங்கன்னா கண்டிப்பா அந்த ஜோடி லெஃப்ட் ரைட்டோன்ற ஒரு காம்போல இருக்கணும். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ரோஹித் சர்மா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா கண்டிப்பா ஜெய்ஸ்வாலை அனுப்பலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல கண்டிப்பா ஜெய்ஸ்வாலை இறக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. ஆனா ருத்ராஜ் கெய்க்வாட் தன்னுடைய ஃபார்மை தற்போது நிரூபிச்சிருக்கிறாரு. அதாவது சவுத் ஆப்பிரிக்கா ஏ அணிக்கு எதிராக இந்திய ஏ அணியில 117 ரன் அடிச்சிருக்காரு முதல் ஓடிஐ போட்டியில. இரண்டாவது ஓடிஐ போட்டியில 68 ரன் அடிச்சிருக்காரு. மூன்றாவது ஓடிஐ போட்டியில 25 ரன் அடிச்சிருக்காரு. ஃபார்ம் படி பார்த்தா ருத்ராஜுக்கு தான் இந்த இடத்துல இடம் கொடுக்கணும், வாய்ப்பு தரணும். ஆனா இந்த இடத்துல முடிவு யார்கிட்ட இருக்கு? கேப்டன் கிட்ட இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த இடத்துல கோச் கிட்ட இருக்குன்னு சொல்ற அளவுக்கு கம்பீர் தன்னுடைய அதிகாரத்தை கையில் எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் திலக் வர்மாவை விளையாட வைக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி தான். ஓப்பனிங் சொன்ன மாதிரி ஜெய்ஸ்வாலா இல்ல ருத்ராஜ் கெய்க்வாடான்னு ஒரு டவுட் இருக்கு. ஆனா அந்த 2 பேர்ல கண்டிப்பா ஒருத்தர் வந்துருவாங்க. கூடவே ரோஹித் சர்மாவும் வருவாரு. மூன்றாவது இடத்துல எப்பொழுதுமே பிக்ஸ் பண்ண மாதிரி விராட் கோலி வந்துருவாரு. நான்காவது இடத்துல கேப்டனான சுப்மன் கில் இல்லாத பட்சத்துல அந்த இடத்துல கேஎல் ராகுல் கேப்டனா வருவாரு. நான்காவது பிளேஸ்லயும் வருவாரு. த்ருவ் ஜுரல், ரிஷப் பண்ட் 2 விக்கெட் கீப்பர் உள்ள இருக்கிறதுனால கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் விக்கெட் கீப்பர் வேணும்ன்றதுக்காக கண்டிப்பா ரிஷப் பண்ட் தான் உள்ள போடுவாங்க. 6வது 7வது இடத்துல வழக்கம் போல கம்பீருக்கு பிடிச்ச மாதிரி ஆல்ரவுண்டர், அதாவது ஜடேஜாவோ வாஷிங்டன் சுந்தரம். 8வது இடத்துல கம்பீருக்கு பிடித்தமான நபரான அர்ஷத் ராணா, ஃபாஸ்ட் பவுலராக பிரசித் கிருஷ்ணாவும், இன்னொரு பக்கம் ஹர்ஷ்தீப் சிங்கும். ஒரு முழு நேர ஸ்பின்னரா வேணும்ன்றதுக்காக கண்டிப்பா குல்தீப் யாதவ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நிதிஷ்குமார் ரெட்டியை உள்ள இறக்கணும்னா ஒரு ஆல்ரவுண்டர், அதாவது ஸ்பின்னரா இருக்கக்கூடிய 3 ஸ்பின்னர் வேணான்றதுக்காக ஒரு ஸ்பின்னரை தூக்கலான்றதுக்காக இவரை உள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. அதே மாதிரி எங்களுக்கு அவ்வளோ ஸ்பின்னர்லாம் வேணாம், ஆல்ரவுண்டர் வேணாம், ஒரு முழு நேர பேட்ஸ்மேனா வேணும்ன்றதுக்காக 5வது இடத்துல கண்டிப்பா திலக் வர்மாவை போடலாம், வாஷிங்டன் சுந்தரை எடுத்துட்டு. அதே மாதிரி இங்க ஒரு டவுட் இருக்கு. சுப்மன் கில் கேப்டனா இல்லாத போது கேஎல் ராகுலை ஏன் கேப்டன் ஆக்கணும்? ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கக்கூடிய ரோஹித் சர்மாவை கேப்டன் ஆக்கி இருக்கலாமே. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு டவுட் என்ன தெரியுமா? ஆரம்பத்துல பல காரணத்தை சொல்லி, அதாவது இங்க எல்லா ஃபார்மட்டுக்கும் ஒரே கேப்டனா இருக்கணும்னு சொன்னாரு, ஒவ்வொரு ஃபார்மட்டுக்கு ஒரு கேப்டனா இருக்கணும்னு சொன்னாரு. இப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசியா வந்து ரோஹித் சர்மாவை எப்படியோ பின்வாங்க வச்சுட்டாரு அந்த கேப்டன் பதவியில இருந்து. ஏன்பா இங்க 2027 வேர்ல்டு கப் வரைக்கும் ரோஹித் சர்மா ஆட போறாருன்னா அவருடைய அனுபவத்தை பயன்படுத்திக்கிட்டு, அவருடைய சஜஷனை பயன்படுத்திக்கிட்டு வேர்ல்டு கப்பை வாங்குறதை விட்டுட்டு அவரை ஒழிக்கிறதுலயே முடிவா இருந்திருக்கிறாரு இந்த கம்பீர். கண்டிப்பா அவர் விளையாட போறாருன்றது உறுதியாகிச்சுன்னா அவர் வச்சுக்க வேண்டியதான கேப்டனா? எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத கில்ல எடுத்துட்டு வந்து கேப்டனா போட்டுட்டு அவருக்கு எந்த பிளேயருக்கு எந்த மாதிரியான ஃபீல்டை செட் பண்ணணும், யாருக்கு எந்த நேரத்துல ஓவரா கொடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இப்ப கூட தடுமாறிக்கிட்டு தான் இருக்கிறாரு. 2027 வேர்ல்டு கப் வாங்குற வரைக்கும் ரோஹித் சர்மாவை கேப்டனா வச்சுக்கிட்டு அவருக்கு கீழே வைஸ் கேப்டனா வச்சுக்கிட்டு அடுத்த வேர்ல்டு கப்ல அவரை கேப்டன் ஆக்கி இருக்கலாம்ல. 2023 வேர்ல்டு கப்ல தோத்ததே அவருக்கு காரசாரமா இருக்கும். அதுக்கு பழி வாங்குறதுக்காகவே ரோஹித் சர்மா உள்ள வந்திருப்பாரு. ஆனா அவரை கேப்டனா போடாம கில்ல கேப்டனா போட்டிருக்காரு இந்த கம்பீர். ஒருவேளை இந்த முடிவை மாத்துறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா பிசிசிஐல இருந்து ஒரு தகவல் வந்திருக்கிறது. அந்த தகவல் வேற ஒண்ணும் இல்ல. 2026 T20 வேர்ல்டு கப்ல ஒருவேளை இந்தியா தோத்துட்டா கண்டிப்பா கம்பீருடைய பதவி பறிபோகும். அப்படி பறிபோச்சுன்னா அடுத்து வர கோச் என்ன பண்ணுவார்னா கண்டிப்பா ரோஹித் சர்மாவை தான் கேப்டன் ஆக்குவாரு. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத சுப்மன் கில்ல எடுத்துட்டு போய் 2027 வேர்ல்டு கப்ல தோக்குறதுக்கு பதிலா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கக்கூடிய ரோஹித் சர்மாவை எடுத்துட்டு போயிட்டு ஃபைனல் வின் பண்றதுக்கான வழியை பார்க்கலாம். ஓப்பனிங் இறங்குற ஜெய்ஸ்வால்
ருத்ராஜ் கெய்க்வாட், இவங்க 2 பேர்ல 3 மேட்ச்ல ஒருத்தர் கன்சிஸ்டன்சியா நல்லா விளையாடி 100 அடிச்சுட்டாங்கன்னா கில்லுடைய வாய்ப்பு பறிபோகுமா? கண்டிப்பா பறிபோகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவர் ஆல்ரெடி சாம்பியன்ஸ் டிராஃபில ஃபர்ஸ்ட் பங்களாதேஷுக்கு எதிராக 65 ரன்கள் மேல அடிச்சிருக்காரு. அதே மாதிரி நியூசிலாந்துக்கு எதிராக 92 ரன்கள் அடிச்சிருக்காரு. பாகிஸ்தான் எதிராக 31 ரன்கள் அடிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி இங்கிலாந்து சீரிஸோட சேர்த்து 8 போட்டிகள் விளையாடி இருக்காரு ஓடிஐல. அதன் அடிப்படையில் 477 ரன்கள் அடிச்சு 68 பேட்டிங் அவரேஜ் வச்சிருக்காரு. அதுவும் இல்லாம அந்த போட்டிகள் விளையாடினது துபாய் மண்ணுல. ஆனா இங்க வேர்ல்டு கப் நடக்க போறது இந்திய மண்ணுல. கண்டிப்பா பிளாட் பிட்ச்ல கில் அடிப்பாரு. ஆகிய காரணத்தினால கில்ல எடுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கம்பீருக்கு பிடித்தமான நபர் என்பதனால் ஒருவேளை 2026ல நடக்கக்கூடிய T20 வேர்ல்டு கப்பை ஜெயிச்சா கம்பீரோட பதவி நீடிக்கும், இல்லனா தூக்கிடுவாங்க. சோ நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, கம்பீரோட பதவி நீடிக்கணுமா இல்ல தூக்கணுமா?